ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன்னா, இது லாஸ்ட்டு சண்டே அன்றைக்கி எடுத்ததும். அன்றைக்கி வெற்றிக்குட்டிக்கு ஹிந்தி எக்ஸாம் இருந்தது. அவனை எக்ஸாம் சென்டரில் விட்டுட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஒரு 4 கோயிலுக்கு போயிருந்தோம். திருப்பூர்லேருந்து செங்கல்பட்டு போகிற வழியில் திருவடி சூழங்கிற ஒரு ஊரில் தாங்க அந்த ஒரு 4 கோயிலுமே இருக்குது. இங்கே சென்னையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த 4 கோயிலுமே ரொம்ப அழகாக அமைதியாக மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் தரக்கூடிய இடமா இருக்குங்க. 7 மலைகளுக்கு நடுவே இருக்கும். மெயினாக கருமாரியம்மன் கோயிலும் 108 திவ்ய தேச பெருமாளும் அந்த 7 மலைகளுக்கு நடுவில் இருக்கும். அங்கே பெருமாள் கோயிலேருந்து பின்னாடி ஒரு 2 கிலோமீட்டர் போனோம்னா காலபைரவர் கோயில் இருக்குது. இது ஃபுல்லாகவே கொஞ்சம் ஃபாரஸ்ட் ஏரியா மாரி தாங்க இருக்கும். திருவடி சூழம் உள்ளே வந்ததுமே ஃபஸ்ட்டு சிவன் கோயில் தாங்க. ரொம்ப பழமையான சிவன் கோயில், ஞானபுரீஸ்வரர் கோயில் இது. இப்போ இது கும்பாபிஷேக வேலை உள்ளே நடந்துகிட்ருக்குது. திருவடி சூழம் வந்தாலே ஃபஸ்ட்டு இந்த பழமையான சிவன் கோயிலுக்கு தாங்க வருவோம். இங்கே சிவபெருமான அம்பாள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கருமாரியம்மன் கோயில், அப்புறம் 108 திவ்ய தேச பெருமாளை பார்த்துட்டு காலபைரவரை பார்த்துட்டு வருவோம். இங்கே ரொம்ப நாள் ஆகிடுச்சிங்க. என்னோடய பிறந்த நாளைக்கு இங்கே வரலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் அன்றைக்கி வர முடியாமல் போயிடுச்சு. அதனால் சரி இன்றைக்கி இங்கே வந்திருக்கிறோம். மெயினாக காலபைரவர் கோயிலுக்கு தான் சாதனப்பா பிளான் பண்ணியிருந்தாங்க. காலபைரவருக்காக நான் அரளிப்பூ கூட கட்டி எடுத்துகிட்டு வந்திருந்தேங்க. கையில் தான் கவரோட எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இங்கே குரங்கு நிறைய இருந்ததுனால கையில் நான் ஏதோ அரைச்சேன்னா அந்த பூ பழம் தான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு பிடிங்கிடுச்சு. அப்புறம் அதுக்கிட்டேருந்து அந்த பூவை கட்டின பூவை வாங்கி அங்கே இருக்கிற நந்திக்கிட்டே போட்டுட்டு வந்துட்டோம். கட்டின பூ நந்திக்கு தான் இன்றைக்கி போய் சேரணுன்னு இருந்திருக்குது. நல்லா நந்திக்கு போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் கருமாரியம்மன் 108 பெருமாள் பார்த்துட்டு காலபைரவரும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வெற்றியை கூப்பிட்றதுக்கு போனோம். டைம் கரெக்டாக இருந்தது. எங்களுக்கு வெளியில் கிளம்பணுன்னா எங்கேயாவது சுற்றி பார்க்கணுன்னு நினச்சோம்னா மெயினாக கோயிலுக்கு தாங்க வருவோம். எங்களுக்கு மற்ற இடத்துக்கு போகிறதோட இங்கே கோயிலுக்கு வந்தாங்க மனசுக்கு அவ்வளோ ஒரு அமைதி, நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும் எங்களுக்கு. அதனால் நாங்கள் எங்கே கிளம்புறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு கோயிலுக்கு தான் பிளான் பண்ணுறது. இங்கே இந்த பழமையான கோயில், அதுக்கப்புறம் இந்த கருமாரியம்மன் நிறைய பேர் வந்திருப்பீங்க. அது சுற்றி இருக்கிற அந்த சூழ்நிலைகள் பார்க்கும்போது உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். இங்கே அடிக்கடி வரணும்னு தோணும். நம்ம பக்கத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் என்னால் அடிக்கடி போகிறதுக்கு முடியல. வருஷத்துக்கு ஒரு தடவை என்னமோ தான் போகிற மாதிரி இருக்குது. ஆனால் ரொம்ப அழகாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஆலமரங்க. ஆலமரத்துக்கு நடுவில் ஒரு பனைமரம், அதுவும் ரொம்ப பெருசாக விகாரமாக இருந்தது. பார்க்கவே நல்லாயிருக்கும் அந்த மரத்தை பார்க்குறதுக்கு. நிறைய குரங்கு இருந்ததுங்க. இங்கே சுற்றி விளாண்டுட்டுருக்கு பாருங்கள். இதில் இருக்கிற ஒரு குரங்கு தான் கட்டிட்டு வந்த பூவை பிடிங்கிடுச்சு. இப்போ அதுக்கிட்டேருந்து அந்த பூ கட்டின பூ வாங்குறதுக்குள்ளே ஒரு வழி ஆயாச்சு. அப்புறம் அதை வாங்கி நந்திக்கு போட்டுட்டு சிவன் கோயிலில் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அங்கேயே பார்த்திங்கன்னா வெளியில் நிறைய இந்த ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள்லாம் பாட்டிங்கெல்லாம் வச்சு விற்றுட்ருப்பாங்கங்க. ஆனால் அன்றைக்கி ரொம்ப இல்லை. இந்த பொன்னாங்கண்ணி கீரையும் அதுக்கப்புறம் சுண்டைக்காய் நீர்மோர்லாம் வச்சுருந்தாங்க. சுண்டைக்காய் 20 ரூபாய்க்கு கொஞ்சம் நிறையவே இருந்தது. அப்புறம் இந்த கோயிலில் எப்போ வந்தாலும் ஏதாவது ஃப்ரெஷ்ஷாக காய்கறிகள் இருந்தால் வாங்கிக்கிறது. அன்றைக்கி சுண்டைக்காய் மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அம்மன் கோயிலுக்கு போனோம். ஜிபே இருக்கா? ஃபோனில் தான் அனுப்பலாம். காசு ஃபோனில் தான் அனுப்பலாம். ஃபோன் நம்பர் இருக்கான்னு கேட்டேன். போர் இல்லை, சுண்டைக்காய் வேணும். எவ்வளோ? அவங்களுக்கு ஃபோனில் அனுப்பிச்சிடலாமா? அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுறேன். ஒன்று 20 ரூபா. இல்லை நான் சுண்டைக்காய் தான் கேட்டேன். சிவன் கோயிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் கிட்ட கம்மியாக தான் இருக்கும். உள்ளே வந்தோம்னா அந்த கருமாரியம்மன் கோயில் இருக்குதுங்க. 51 அடி உயர கருமாரியம்மன் நல்ல 7 மலைகளுக்கு நடுவில் இருப்பாங்க. அந்த அம்மனை சுற்றி நல்ல பிரம்மாண்டமான கோடிலிங்க கோபுரம் இப்போ கட்டிகிட்ருக்குறாங்க. ஸோ அதை நான் ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தையா இருக்கும்போது தாங்க முதல்ல நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்தோம் கேள்விப்பட்டு. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டெவலப் ஆகாமல் தாங்க இருந்தது. கோயில் என்ட்ரன்ஸ் ஆகும் போதே ஒரு பெரிய சூளம் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த 51 அடி உயர உள்ள அம்மன் இருப்பாங்க. அப்போ தான் அந்த ஷெட்டெல்லாம் போட ஸ்டார்ட் பண்ண புதுசு. கோயில் திருப்பணிலாம் நடந்துட்டு இருக்கிறதுனால கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு வேறு வழி மாற்றி விட்டுருக்குறாங்க. வழி இது மெயின் வழி இது கிடையாது.
சுற்றில சின்ன சின்ன கோயில்கள்லாம் இல்லாமல் இருந்தது. இப்போ நிறைய வந்து சின்ன சின்ன கோயில்கள் கட்டியிருக்கிறாங்க. மெயினாக அந்த நாக தோஷத்தை போக்கக்கூடிய இந்த நாகஸ்வரூபிணி அந்த நிறைய கோயில்கள் வந்து சின்ன சின்னதாக வந்து கட்டியிருக்கிறாங்க. காலபைரவரும் இப்போ வந்து புதுசாக பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் நிறைய சின்ன சின்ன கோயில்கள் வந்து இப்போ கட்டிகிட்ருக்குறாங்க. வேலை நடந்துட்டு தான் இருக்குது. அம்மனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பின்னாடி 108 திவ்ய தேச பெருமாளை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தாண்டி வந்து காலபைரவர் கோயிலுக்கு வந்து போனோம். நூற்றி எட்டு திவ்ய தேச பெருமாளையும் ஒரே இடத்துல இங்கே வந்து பார்க்கலாங்க. பெருமாள் திருப்பதியில் வந்து இருக்கிற மாதிரியே தாங்க இருப்பாங்க. இப்போ அந்த 11 அடி உயரத்து பெருமாள், அதுக்கப்புறம் 18 அடி உயர கருட பகவானும் ஆஞ்சநேயரும் வந்து வச்சுருப்பாங்க. அம்மனையும் 108 திவ்ய தேச பெருமாளையும் வந்து பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்தோங்க. இங்கே வர வழியில் இப்போ தான் வந்து கடைகள்லாம் வந்து நிறைய வந்து கொண்டு வராங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் கடைகள்லாம் வந்து இருக்காது. போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா சாதனா போய் எங்கே பார்த்தாலுமே இந்த கரும்பு ஜூஸ் பார்த்துட்டாங்கன்னா குடிக்காமல் வரமாட்டாங்க. அப்புறம் ஆளுக்கு ஒரு கரும்பு ஜூஸை வந்து குடிச்சிட்டு அப்புறம் அங்கேருந்து வந்து காலபைரவர் கோயிலுக்கு வந்து போயிருந்தோம். அந்த காலபைரவர் கோயிலுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயிலுங்க. நிறைய பேர் வந்திருப்பீங்க. கோயில் இப்போவும் நிறைய வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்துலலாம் அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. இப்போ நிறைய டெவலப் பண்ணிகிட்ருக்குறாங்க. வராகி அம்மன்லாம் இப்போ வந்து வச்சுருக்குறாங்க. நானே ரொம்ப நாளைக்கு அப்புறம் வரதுனால இப்போ தான் வந்து பார்க்குறேன் வராகி அம்மனை. அம்மன் கோயிலேருந்து காலபைரவர் கோயிலுக்கு போகிறதுக்குள்ளே கொஞ்சம் ரோடு கொஞ்சம் நல்ல சுத்தமாகவே ரோடு சரியில்லைங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பார்த்திங்கன்னா அந்த கோயில் இருக்கிற அமைப்பே வந்து பாருங்கள், அந்த இயற்கை சூழல் மலைகளுக்கு நடுவில் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த காலபைரவர் கோயில். இந்த கோயில்களோட தல வரலாறு டீட்டெயிலாம் வந்து தெரிஞ்சுக்கணுன்னு வந்து நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கூகுளில் செக் பண்ணி பாருங்கள். திருவடி சோளம் காலபைரவர் கோயில், கருமாரியம்மன் கோயில்னு நீங்கள் போட்டிங்கனாலே கண்டிப்பாக அதோட டீட்டெயில் எல்லாமே வந்து வந்துடும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எனக்கு அந்தளவுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்கிறதுக்கு வரல, அதனால தான் நான் டீட்டெயிலாக எதுவும் வந்து சொல்லலை. காலபைரவரை நம்ம பார்க்குறதுக்கு இந்த ஸ்டெப்பில் ஏறும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா 12 ராசிகளோட பேரும் இதில் வந்து பதிக்கப்பட்டிருக்கும்.
நாங்கள் போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தாங்க அங்கே ஏதோ ஃபங்க்ஷன் வந்து நடந்திருக்குது. அதுக்கப்புறம் காலபைரவருக்கு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்து தீபம் வந்து காமிச்சாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அப்படியே வந்து வெற்றிக்குட்டிக்கும் எக்ஸாம் வந்து அந்த முடிகிற டைமுக்கு கரெக்டாக போயிட்டு அவனையும் வந்து பிக்கப் பண்ணிவிட்டு காய்கறி எல்லாம் 1-2 வாங்க வேண்டியது இருந்தது. அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரதுக்கு ஒரு மணிக்கு மேலே வந்து ஆயிடுச்சு. வந்து தாங்க அவசரமாக சமையலே வந்து பண்ணினேன். சாதனை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். சாம்பார் சாதமும் காலிஃப்ளவர் 65 தான் வந்து பண்ணியிருந்தேன். சாம்பார் சாதத்துக்கு வந்து எல்லா காய்கறியும் கேரட்டு, முள்ளங்கி, பீன்ஸு இதெல்லாம் போட்டு தான் வந்து பண்ணியிருந்தேன். உருளைக்கிழங்குலாம் போட்டு சூப்பராக வந்து அன்றைக்கி பண்ணியிருந்தேங்க. அவசரமாக செய்கிற அன்றைக்கி, அதுவும் கம்மியாக செய்கிற அன்றைக்கி தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அன்றைக்கி அதுமாரி தான் ஆச்சு. நல்லா சூப்பராக வந்து பண்ணியிருந்தேன். தொட்டுக்கிறதுக்கு காலிஃப்ளவர் 65 தான் வெற்றிக்குட்டி வேணும்னா, அதனால் அதை வாங்கிட்டு வந்து அதையும் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் நான். சாம்பார் சாதம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமாக வந்து பண்ணுவாங்க. இன்றைக்கி எப்படி பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, அரிசி, பருப்பு எல்லாமே வந்து கழுவிட்டு குக்கரில் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா காய்கறிகளும் அதிலே வந்து அள்ளி போட்டு மிளகாத்தூள், மஞ்சள்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு நல்லா சவுண்டு வச்சு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சாம்பார் பொடி கொஞ்சம் இடித்து வச்சுருப்பேன். அதுவும் மல்லித்தண்ணியும் சேர்த்து நல்லா கிளறிட்டு இறக்கிட்டேன். கடைசியாக தான் வந்து தாளிப்பேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கிட்டேன். செம்மையாக இருந்தது அன்றைக்கி டேஸ்ட்டு. கண்டிப்பாக அதை நான் நெக்ஸ்ட் டைம் செய்யும் போது நான் வந்து ஷேர் பண்ணிடுறேன். இன்றைக்கி கரெக்டாக அந்த தண்ணியோட அளவு எல்லாமே கரெக்டாக பக்காவாக அமைஞ்சிருச்சு. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா ரெஸ்ட்டு தாங்க எடுத்தேன். வெளியில் போயிட்டு வந்த டயர்டு வேறு, நல்லா ரெஸ்ட்டு தான் எடுத்தோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு விளாக் தாங்க நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி இந்த ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த கோயில் விளாக்லாம் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான, நாளைக்கு இல்லை மண்டே அன்றைக்கி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விளாகில் வந்து பார்க்கலாம். பாய்.